சிம்மராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடக்குதுன்ட்டு கவலைப்பட வேண்டாம். வியாபாரத்தில் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள், சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெட் அனிமல்ஸ் மீது சற்று கவனம் செலுத்துவது நல்லது. அதே மாதிரி நீங்கள் கார்டனில் பெட் அனிமல்ஸை வளர விடுறீங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் எந்த விதமான விஷ ஜந்துக்களும் இல்லாமல் பார்த்து கொள்வது அவசியமான. யாருக்காவது தேவைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை தினமும் பாராயணம் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லை விலகி, ஆரோக்கிய தொல்லை விலகி, உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளையும் சமாளிக்கும் ஆற்றலை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுத்து சங்கடங்களை தீர்ப்பாள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடக்குதுன்ட்டு கவலைப்பட வேண்டாம். சனி 8ஆம் இடத்துல போயிருந்தாலும் எதிரியோட வீட்டில் போய் உக்காந்துருக்காரு. அதனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா மற்ற எல்லா விஷயத்திலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் வார்த்தைகள். உங்கள் குடும்ப விஷயத்தை நீங்கள் வெளியாரிடம் சொல்லாமல் இருப்பதும், உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்பதுமே உங்களுக்கு சிக்கலை தராமல் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் தேவையில்லாமல் பேசினீங்கன்னா உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே செட்டில் பண்ணுறதுக்கு இன்னொரு மூத்த சகோதரர் தான் சப்போர்ட் பண்ணுவார். தம்பி கூட சண்டைன்னா அண்ணன் சப்போர்ட் பண்ணுவார். பெசாமர்ரா, அக்கா பாவம், அண்ணன் பாவம், அவருக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு உடன்பிறப்புகள் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் சண்டை போடுவாங்க. அதனால் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுக்கணும். இதில் விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் ராசிக்குள்ளே வராரு. பாக்யாதிபதியான செவ்வாய் ராசிக்குள்ளே வராரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வீடு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடு மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இதில் 9ஆம் இடத்திற்கு, அதாவது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு தசமஸ்தானத்துக்குள்ளே வராரு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கார். சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துக்குள்ளே வரப்போகிறாரு. அதனால் வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை வருது, நல்லது தான். ஆனால் நீங்கள் விவசாய நிலம் வாங்குறீங்க, அது கழனியில் இடமா வாங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல தண்ணி தான் தேங்கும், விவசாயம் பண்ண முடியாது. தண்ணியில் எந்த விதை போட்டாலும் வளர்ந்துடும், ஆனால் தண்ணியிலே இருந்துன்னா அழுகி போயிடும். அதனால் கவனமாக இருக்கணும். விவசாய நண்பர்களுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். அதுவும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ரொம்ப விசேஷ அறிவு உள்ளவர்கள். அவர்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி பண்ணணுங்கிறது அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் பயிற்சி ஆகிறதுனால எதிரிகளால் ஏற்பட்ட மன குமுறல்கள் விலகக்கூடிய மாதம். அடங்கும், அப்படியே பிரச்சனைகள்லாம் அடங்கும். உங்களுக்கு நிம்மதி வரும், குடும்பத்தில் நிம்மதி வரும், பிரச்சனைகள் அடங்கும். ஆனால் உறவுகள் மத்தியில், அதாவது குறிப்பாக க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் செயல்படணும். இளைய குழந்தைகள், அதாவது உங்களுக்கு 2 பசங்கன்னா 2வது பையனுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். முதல் பையனுக்கு அவனுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். பெண்களாக இருந்தால் முதல் பெண்ணுக்கு திருமண யோகம் கைகூடும். 2வது பெண்ணுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும், படிப்பில் தடை ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்லா படிப்பீங்க. அந்த இடத்துல போய் எழுதும்போது தான் கோட்டை விட்டுருவீங்க. அதனால் கவனமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், மனசை ஒருமுகப்படுத்துங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், பிராணாயாமம் பண்ணுங்கள். இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடம்பும் மனசும் தெளிவடைகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் ராசிக்குள்ள செவ்வாய் வர்றதுனால யாருக்கிட்டையாவது சண்டை போடணும், வாடா, ஏதோ ஒரு படத்தில் ஒரு காமெடி நடிகர் செய்கிற மாதிரி, என்கிட்ட வாடா, சண்டை போடுறா, என் கையில் முறுக்கு ஏறுதுரா அப்படிம்பாரு. அடி வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த முறுக்கில் இறங்கி போகும். இப்போ நீங்கள் அடி வாங்குற நிலைமையில் இருக்கீங்க. அதனால் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சண்டைக்கு போங்க. வலுவை சண்டை இழுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
வலுவில் போய் சண்டை போடுறேன் அப்படின்ட்டு போய் வம்புக்கு எடுத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது எங்கே ஸ்லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னா உடனே வண்டி நிறுத்தி சண்டை போடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி சண்டை போடாதீங்க. வண்டி வாகன வகையில் நீங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஜூன் 15 சூரிய பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஆனி மாத பிறப்புக்கு முன்னாடி உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். வீடு மாற்றம், இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கும். அதே சமயம் உங்களுடைய கௌரவம் எந்த இடத்திலும் பாதிக்கப்படாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. அடித்தடி சண்டை நடக்கிற இடத்துல கூட நீங்கள் கடைசி வரைக்கும் காபந்து பண்ணி பார்ப்பீங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பார்ப்பீங்க. ஒத்து வரலையா போடா அப்படின்ட்டு வெளில வந்துடுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்கள் கௌரவம், மரியாதை எந்த இடத்திலும் பாதிப்பை சந்திக்காது. அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வெற்றி இருக்குது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடுன்னு. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சக்ஸஸ், ஆனால் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் 11ஆம் இடத்திற்கு வராரு. இந்த மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு 22ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பார். அதுக்கப்புறம் விரயஸ்தானத்துக்கு வரதுனால குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும். அதுவும் மூத்த சகோதரர்கள் குடும்பத்திற்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் பணம் கையில் இருக்காது, பணம் தண்ணியாக செலவாகுதுங்க. என்ன சார் பண்ணுறது நான் அப்படின்ட்டு. இதான் காரணம். நீங்கள் செலவு பண்ணுறக்கூடிய இடத்துல இருக்கீங்க, செலவு பண்ணித்தாகணும். நீங்கள் செலவு பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால் உங்களுக்கு சப்போஸ் செலவு பண்ணல அப்படின்னா உங்கள் வியாபாரத்தில் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள், சிம்மராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மாத கடைசியில் சுக்கிரன் பயிற்சி ஆகும்பொழுது நீங்கள் வெளியூருக்கு போகிறது, குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதியில் தான், மாத ஆரம்பத்தில் இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சிம்மராசிக்கு இருக்கிறதுனால நீங்கள் வருமானத்தை எப்படி சேமிக்கலாங்கிறது தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர செலவு பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. அதே சமயம் பெட் அனிமல்ஸ், நீங்கள் வீட்டில் நாய், பூனை, கிளி, இந்த மாதிரி கூண்டு கிளி இந்த மாதிரிலாம் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த உயிரினங்கள் மீது சற்று கவனம் செலுத்துவது நல்லது. அதில் உங்களுக்கு, ஏன்னா சில பேருக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த பெட் ஃபிஷ் வச்சுருப்பாங்க. அந்த பெட்டு ஃபிஷ்ஷில் சங்கடம் வரா மாதிரி இருக்குது. நான் சங்கடம்ங்கிறது நெகட்டிவ் சங்கடம், அதை டைரெக்டாக சொல்ல மனசு வரல. அதனால் இந்த பெட் அனிமல்ஸ் மீது சற்று கவனம் செலுத்துவது நல்லது. அதே மாதிரி நீங்கள் கார்டனில் பெட் அனிமல்ஸை வளர விடுறீங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் எந்த விதமான விஷ ஜந்துக்களும் இல்லாமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு மாத கடைசியில் சுக்கிரன் வராரு. புதன் சூரியன் சேர்க்கை மாத ஆரம்பத்தில் புதன் பயிற்சி ஆகிறாரு, பின்னாடி சூரியனும் 10ஆம் இடத்துலேருந்து வராரு. அதனால் அலுவலக ரீதியாக மாத முற்பகுதியில் எந்த விதமான கெடுபலனும் இல்லை. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். மாத கடைசியில் சுக்கிரன் பயிற்சி ஆகும் பொழுது தாங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அல்லது தவறான புரிதல்கள் காரணமாக மனஸ்தாபங்கள் வரும் சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த சிம்ம ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு இருக்குது. வருமானம் ஜாஸ்தி ஆகுது. இந்த வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுனால சற்று மிகைப்படுத்தப்பட்ட திமிரு ஜாஸ்தி ஆகும். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் பெரிய மனுஷன் அப்படிங்கிற லெவலுக்கு வருவீங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் எங்கேயுமே பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு வீட்டுக்குள்ளே தான் பிரச்சனை. கணவன் மனைவி உறவில் அன்வான்ட் இஷ்யூஸ் வரும். குழந்தைகள்கிட்ட பிடிவாதத்தை காமிப்பீங்க, இந்த க்ஷணம் நீ எனக்கு வேலை பண்ணி ஆகணும்னு. ஸோ குழந்தைகள்கிட்டையும் உடன்பிறப்புகள்கிட்டையும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. அதே மாதிரி துர்கா சப்தஸ்லோக்கின்னு ஒரு மந்திரம் இருக்குது. ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசான்னு ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை யூடியூப்லேயும் இருக்குது, கூகுள்லேயும் சர்ச் பண்ணால் டெக்ஸ்ட்டும் வருது. அப்படி யாருக்காவது தேவைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை தினமும் பாராயணம் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லை விலகி, ஆரோக்கிய தொல்லை விலகி, உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளையும் சமாளிக்கும் ஆற்றலை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுத்து சங்கடங்களை தீர்ப்பாள்.